Good morning to all. Today we are going to see phonetics. ஸோ ஃபொனட்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி கிளாஸில். ஃபொனட்டிக்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டடி ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏற்கனவே நமக்கு வந்து இங்கிலீஷில் 26 லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதுபோக ஸ்டடி ஆஃப் சவுண்டு அப்படின்னா வந்து என்ன, இப்போ நம்ம இங்கிலீஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதக்கூடிய வார்த்தைகள் வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபொனட்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ ஃபோன்னா என்னென்னா சவுண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபொனட்டிக்ஸ் மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் சவுண்டு. நீங்கள் டிக்ஷனரியிலலாம் பார்த்துருப்பீங்க, அந்த வார்த்தையினுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற வார்த்தை உச்சரிப்பு. ஸோ ஸ்டடி ஆஃப் சவுண்டு நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு வாய்ஸ்னால் என்ன, வாய்ஸ்லெஸ்னால் என்ன அப்படிங்கிற ரெண்டு விஷயம் நமக்கு தெரியணும். நம்மளுடைய வோக்கல் கார்டு, நம்மளுடைய தொண்டை பகுதியில் ஒரு சின்ன குழல் மாதிரி இருக்கும், அதான் வோக்கல் கார்ட்ஸ்னு சொல்கிறாங்க. வோக்கல் கார்ட்ஸ் வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா அதை வாய்ஸ்ட் ஆகும். வித்தவுட் வைப்ரேஷன் அதை வாய்ஸ்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ வாய்ஸ்ட், வாய்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி சவுண்டை நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். அப்போ வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது எல்லா வார்த்தையும் நம்ம வைப்ரேட் பண்ணி உச்சரிக்க முடியாது. வைப்ரேஷன் இல்லாமல் உச்சரிக்க வேண்டிய வார்த்தையை உச்சரிக்கணும், அதை வந்து வாய்ஸ்லெஸ். வார்த்தையை உச்சரிக்கும் போது வாய்ஸ்டுன்னு சொல்கிறாங்க. அந்த வோக்கல் கார்ட்ஸ் வைப்ரேட் அதிரும் பொழுது வாய்ஸ்டு சவுண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷில் ஃபொனட்டிக் சவுண்ட்ஸ் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ப்ளோசிவ்ஸ், ஃப்ரிகேட்டிவ்ஸ், அஃப்ரிகேட்ஸ், நேசல்ஸ், லேட்டரல் சவுண்ட். ப்ளோசிவ்ஸ், ஃப்ரிகேட்டிவ்ஸ், அஃப்ரிகேட்ஸ், நேசல்ஸ், லேட்டரல் சவுண்ட். அப்போ இங்கிலீஷில் வந்து சவுண்டை வந்து என்ன பிடிக்கிறாங்கன்னா ப்ளோசிவ்ஸ்னால் என்ன, ஃப்ரிகேட்டிவ்ஸ்னால் என்ன, அஃப்ரிகேட்ஸ்னால் என்ன, நேசல்ஸ்னால் என்ன, லேட்ரல் சவுண்ட்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ளோசிவ்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி பிலாம் போட்டு வச்சுருக்கிறேன், 2 ஸ்லாஷ் சைடில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து ஃபொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் நம்ம பண்ணும்பொழுது 2 ஸ்லாஷ் போடணும். இது வந்து சவுண்டுன்னு அர்த்தம். சில லெட்டர்ஸ் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸு சவுண்ட் சிம்பிளாகவும் பயன்படும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சவுண்ட் சிம்பிள் படி அதை நம்ம என்ன சொல்லணும்னா ப வாய்ஸ்லெஸ் சவுண்ட், ப வாய்ஸ்டு சவுண்ட், க வாய்ஸ்டு சவுண்ட், க வாய்ஸ்லெஸ், ட வாய்ஸ்லெஸ், ட வாய்ஸ்டு சவுண்ட். இந்த 6 ப்ளோசிவ்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இங்கிலீஷில் வந்து இருக்குது. ஸோ இது எப்படி உருவாகுது அப்படின்னா நம்மளுடைய ஏர் ஸ்ட்ரீம், நம்மளுடைய நுரையீரலேருந்து வெளியே வரக்கூடிய காற்று வந்து என்ன பண்ணால் சடன் ஃபோர்ஸில் என்ன பண்ணுதுன்னா இந்த வார்த்தைகளை வந்து நம்ம வந்து நினச்சிரோம் உச்சரிக்கிறோம். ஸோ ப்ளோசிவ்ஸ் வந்து இங்கிலீஷில் வந்து 6 ப, ப, க, க, ட, ட. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஃப்ரிகேட்டிவ்ஸ் என்ன, அஃப்ரிகேட்ஸ் என்ன, நேசல்ஸ்னால் என்ன, லேட்டரல் சவுண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். தேங்க்யூ.